வணக்கம் நண்பர்களே. ஒரு ரெண்டு பெண்களுக்கு இடையில சண்டை, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களுக்கு இடையில சண்டை. இந்த ரெண்டு பெண்களுக்கு இடையிலான ஒரு சண்டை அவருடைய கணவன்மார்களுடைய ஒரு சண்டையாக மாறி போலீஸ் ஸ்டேஷன் வர போய் அங்க போய் தீர்க்கப்படுகிற விவகாரங்கள் நிறைய நடக்குது. இது ஏன் நடந்தது அந்த பெண்களுக்கான சண்டைகள் அப்படின்னா பக்கத்து வீட்டுல குப்பைகளை இங்க இவ அங்க தள்ளிட்டா இந்த சண்டையை பெருசாக்கி இதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வழக்குகள்லாம் எங்க நடக்குன்னா நம்ம தமிழகத்துல இப்போதைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. அதே போல சாக்கடைகளை ஓட விடாம ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நம்ம தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது. சரி, நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்தியா முழுக்கவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்தியாவில மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா உலக நாடுகள்ல பல நாடுகள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இங்க எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லாம ஒரு நாடு இருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல குப்பை தொட்டிகளே கிடையாது. அதே போல துப்புரவு பணியாளர்கள் என்பவர்கள் இல்லவே இல்லை. துப்புரவு பணியாளர்களை பணியமர்த்துவதிலே பல நாடுகள் பல பொருளாதாரத்தினுடைய பல பகுதியை ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஆனா அப்படியான ஒரு விடயமே இந்த நாட்டுக்கு இல்லை. அது வேற எந்த நாடும் இல்ல, ஒன்லி ஒன் ஜப்பான் தான். ஜப்பான் தான் இந்த மாதிரியான ஒரு செயலை கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. சுத்தமே நாட்டினுடைய ஒரு பிரதானம் அப்படின்னு சொல்லி ஆக்கியிருக்கிறாங்க. நம்ம நாட்டுல எப்படிதான் நம்ம ஸ்வச் பாரத் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேரளவுல தான் நம்ம வச்சிருக்கிறோம். இன்னும் அது குடிமக்களுக்கு புரியும்படியான அல்லது எப்படி சொல்வது, அது அவர்களுடைய மூளைக்குள்ளாக போகிற ஒரு செயலாக நம்ம இன்னும் மாற்றல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப குறிப்பா அந்த ஜப்பான்ல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க தெருக்கள்ல போய் பார்த்தா போதும், எங்கேயுமே நீங்க ஜப்பான் நகரம் முழுவதுமே ஒரு குப்பை தொட்டியை கூட பார்க்க முடியாது. சரி, குப்பை தொட்டியும் இல்ல குப்பையும் இல்லைங்கிறது வேற விஷயம். துப்புரவு தொழிலாளர்கள் என்பவர்கள் தனியா இந்த ஜப்பான்ல கிடையவே கிடையாது. அப்படி என்னதான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான பதிவுல பார்க்க போறோம். என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க உள்ள பள்ளிகளுக்கே இந்த முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த தலைமுறையில கற்றுக்கொண்டிருக்கவங்க, இந்த தலைமுறையை சார்ந்த ஜப்பானியர்கள் அடுத்த தலைமுறையான இந்த பள்ளி குழந்தைகள்ல இருந்து இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இந்த சுத்தம் என்ற அவங்களுடைய ஒரு கொள்கை முழு அளவுல நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. முக்கியமா எப்படின்னு பார்க்கலாம். தொடக்க பள்ளியிலிருந்து உயர்நிலை அந்த 12ஆம் வகுப்பு சொல்லக்கூடிய அந்த உயர்நிலை பள்ளி வரைக்குமே இவங்க சுத்தத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த கொடுத்திருக்கிறாங்க ஜப்பானியர்கள். குறிப்பா இப்ப என்ன நடக்கு அப்படின்னா ஒரு ஜப்பானிய பள்ளிகள்ல வகுப்புகள் முடிஞ்சிடுச்சு, ஆசிரியர் விடை பெறலாம் என்று அறிவிக்கிறாரு. அறிவிச்சுட்டு அதுல ஒரு சில குழுக்களாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு பள்ளியில ஒரு வகுப்புல அதுல முதல் வரிசையில இருக்கவர்கள் இந்த வகுப்பறையை சுத்தம் செய்யுங்கள், 2வது வரிசையில இருக்கிறவங்க அந்த படிக்கட்டுகளை சுத்தம் செய்யுங்கள், 3ஆம் வகுப்புல இருக்கவங்க அந்த வராந்தாவை சுத்தம் செய்யுங்கள்னு சொல்லி வகுப்புகளினுடைய பல பகுதிகளையும் பள்ளிகளினுடைய பல பகுதிகளையும் பக்கெட்டு இந்த துடைப்பம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாணவர்கள் எல்லாம் தினசரி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிறு குழந்தைகள்லயே இந்த ஜப்பானிய பள்ளிகள்ல இன்றளவும் கூட அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. சரி, வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா என்ன நடக்கு அப்படின்னா வீட்லயும் பெற்றோர்கள் வீட்டுக்கு வெளியில வரும்போதே அவங்க ஷூவை கலத்தி ரேக்ல வச்சிருக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. அதே போல வீட்டுக்கு வந்தோன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பெற்றோர்களும் கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமுதாயமும் கவனிக்குது, பெற்றோர்களும் கவனிக்கிறது. அதனாலதான் அங்க குப்பை தொட்டிகள் என்ற ஒரு விஷயமே இல்லாம இந்த நகரம் மாறி இருக்குது ஜப்பான். இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. அது ஜப்பானுடைய ஒரு சுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு. ஷின்கன்சென் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில்வே நிலையத்தை அதனுடைய ரயில்வே ஊழியர்கள் எப்படி சுத்தம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ, 7 நிமிட பதிவான ஒரு வீடியோ இன்றைக்கு உலகளவிலேயே பரவலா பரவிக்கிட்டு இருக்குது. அந்த வீடியோ பார்த்தாலே நம்ம எல்லோருக்குமே புரிய வரும். சரி, இப்படி வேற எந்தெந்த விதத்துல இந்த ஜப்பானியர்கள் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறாங்க, சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமை உணர்வோட செய்யாம அதை தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக மாத்திருக்கிறார்கள் ஜப்பானியர்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் 2014 பிரேசில்ல நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டி. அதுவும் 2018 ரஷ்யால நடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. இப்போ ஒரு மேட்ச் பார்க்க நம்ம எல்லாரும் போறோம். இப்ப கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிரிக்கெட் மேட்சுக்குன்னே பல ரசிகர்கள் இருக்கிறாங்க.
இப்ப நம்ம சேப்பாக்கம் மைதானத்துல வந்து சென்னையினுடைய சேப்பாக்கம் மைதானத்துல இந்தியா ஆஸ்திரேலியா என்ற ஒரு 2 நாடுகளுக்கான போட்டி நடக்குன்னு வைங்க. உடனே வந்து 2 நாட்டு ரசிகர்களுமே வருவாங்க, வந்து இருப்பாங்க. நம்ம ரசிகர்கள் 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வாங்கி அந்த கேலரி முழுக்க பரவி இருப்பாங்க. மேட்ச் முடியுது வரைக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். முடிஞ்ச உடனே போயிருவாங்க எல்லாரும், இல்ல முடியறதுக்கு முன்னாடியே கூட எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க அந்த கேலரி முழுக்க அந்த ஸ்டேடியம் முழுக்க பார்த்தா ஒரே குப்பை கூலமா தான் இருக்கும். அதை பிறக்கி நம்ம அதுக்குன்னு பல பணியாளர்களை பயன்படுத்தி சுத்தம் செய்தால்தான் வந்து அந்த திரும்பவும் வந்து அடுத்த மேட்சுக்கோ இல்ல அந்த ஒரு ஸ்டேடியமே வந்து தயாராகும். ஆனா இதெல்லாம் மீறி 2014 பிரேசில்ல நடந்தப்போ உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில ஜப்பான் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் வந்து அந்த அந்த நாடு எப்பப்பெல்லாம் கலந்துகிட்டோ அதனுடைய ரசிகர்கள் வந்து அந்த மேட்சினுடைய ஒரு தன்மை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முடிவுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜப்பான் மக்கள் என்ன பண்ணாங்க, அவ்வளவு அப்படியே இருந்து அங்க உள்ள குப்பைகளை எல்லாம் பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுக்கி கொண்டு போய் ஒரு குப்பை தட்டியில கொண்டு வந்து போடுறாங்க. இது 2014 பிரேசில் நடந்தப்பவும் சரி, 2018 ரஷ்யாவில் நடந்தப்பவும் இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஜப்பானியர்கள். ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னா வந்து உலகத்தாருக்கு மத்தியில ஜப்பானியர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய ஐடென்டிட்டி வந்து நல்லா படித்தவர்கள், நாங்க சுத்தமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க. சரி, இப்ப இந்த கால்பந்து போட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கால்பந்து ரசிகர்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க, ஜப்பானிய கால்பந்து ரசிகர்கள். அதே போல ஜப்பான்ல நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இசை விழா அப்படின்னே சொல்லலாம். இந்த இசை விழாவுக்கு பேர் வந்து பியூஜி ராக் வந்து பிரம்மாண்டமா கொண்டாடக்கூடிய ஒரு இசை விழா. இந்த இசை விழா ஒவ்வொரு வாட்டியும் நடைபெறும் போதும் இந்த இசை விழாப்ப என்ன பண்றாங்க, ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடக்கூடிய ஒரு இடமா கூட அது வந்து அமைஞ்சிருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமா வந்துதான் அந்த இசை விழா வந்து நடத்துவாங்க. அது நடத்தி அந்த விழா முடியும் போது நீங்க அனைவருடைய கைகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரேப்பர் எல்லாம் கையில வச்சிருப்பாங்க. குப்பை, என்னென்ன குப்பை அவங்களால அந்த இசை விழா பார்க்கும்போது என்னென்ன குப்பைகள் சேர்ந்தோ அதை கையிலேயே வச்சிருப்பாங்க. இசை விழா முடிஞ்சு வெளியில போகும்போது அந்த குப்பை தட்டுல கொண்டு போய் போடுவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு வந்து குறைக்கப்படுது. அந்த ஸ்டேடியத்தை நிர்வகிக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண்பான ஒரு விஷயமா வந்து இந்த விடயம் வந்து மாறி இருக்குது. இதே மாதிரி இசைப்பிரியர்கள் வந்து இந்த மாதிரி ஜப்பான்ல வந்து சுத்தம் செய்யறது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து ஆபீஸ் போறோம், ஆபீஸுக்கு போறோம், கடைகள்ல போய் பணியாளர்களா பணி எடுக்கிறாங்க மக்கள். இதுல எல்லாம் வந்து ஜப்பானியர்கள் மாதிரி ஒரு உயர்தரமான ஒரு பண்பை வெளிப்படுத்துவதில் யாருமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணுது. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணிருக்காங்க இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து காலையில ஒரு 8 மணிக்கு எல்லா பணியாளர்களுமே, அதாவது வந்து ஒரு கடையில வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களாக இருக்கட்டும் இல்ல அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு 10-15 நிமிடம் வந்து அவங்க எந்தெந்த இடத்துல எந்த தெருவுல வந்து அவங்களுடைய ஆபீஸ் இருக்குதோ, எந்த தெருவுல அவங்களுடைய நிறுவனம் இருக்குதோ அந்த தெருவை வந்து சுத்தம் செய்யறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாதிரி தெருவை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக வந்து ஜப்பானியர்கள் வந்து இருக்கிறாங்க. தினசரி 15 நிமிடம் நம்ம வந்து தெருவை வந்து சுத்தம் செஞ்சிருவோம். தெருவை சுத்தம் செஞ்சுட்டு போறதுனாலதான் இன்றைக்கு வந்து அங்க குப்பை தொட்டி இல்லாத ஒரு நகரமாக வந்து ஜப்பான் வந்து மாற்றப்பட்டுள்ளது. சரி, ஜப்பானுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து அதற்கு வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம், பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஜப்பானுடைய மக்கள் வந்து புத்த மதத்தை வந்து கடைபிடிப்பவர்கள். பேசிக்காவே இந்த புத்த மதத்துல இந்த சுத்தப்படுத்துவதையும் ஒரு அங்கமாக வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஒரு முக்கியமான இந்த புத்த மதம் அங்க போவதுக்கு முன்னாடி ஷிண்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு மத வழிபாடு வந்து இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா வந்து சுத்தத்துக்கு முதல் தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து போதிக்கிறது, அந்த மதம் வந்து போதிக்குது. அதற்கப்புறம் படிப்படியா புத்த மதமா இருந்தாலும் சென் தத்துவம் வந்து உள்ள இருந்தப்போ அவங்களிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தி இருக்குது. இப்போ வந்து ஒரு அன்றாட பணிகள்ல வந்து சாப்பிடுவது, உட்காருவது, எப்படி தியானம் பண்ணுவது, நடப்பது, இதில் எல்லாத்தையும் போலவே வந்து சுத்தமும் செய்யும் போதுதான் வந்து உங்களுடைய ஆன்மீக பயிற்சி வந்து மேம்படும் அப்படிங்கறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த பெரியவர்கள் சொல்லி கொடுத்தத மற்ற தலைமுறைகளை செய்கிறார்களோ அதே போல இப்போது அவங்களுடைய குழந்தைகள் உலகத்துக்குமே வந்து அதை கடத்தி விட்டு இருக்கிறாங்க. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படியான ஒரு இடமாக வந்து நம்ம இந்தியா மாறிச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அவர்கள் எல்லோருமே வந்து இப்ப யாருக்காவது வந்து ஒரு காஃப் வந்துருச்சு, ஒரு சளி வந்துருது, ஒரு தும்மல் அந்த மாதிரி இருக்கு
அவங்களுக்கு அப்படி இந்த இருக்குது அப்படின்னாலே வந்து இது வந்து ஒரு தொற்றை வந்து ஏற்படுத்தும் மத்தவங்களுக்கு. இப்ப நம்ம தும்முறோம் இல்ல இருமுறோம், நமக்கு வந்து சிக் ஆயிட்டோம், நம்ம வந்து உடல்நிலை சரியில்லை, நம்ம அப்படியே ஆபீஸ்க்கு போறோம், அவங்க முன்னாடி அப்படியே இருமுறோம் தும்முறோம், அது உடனே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், உடனே வந்து பரவக்கூடிய ஒரு இதுல ஜப்பானியர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. தனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, இல்ல ஒரு சளி இல்ல இத மாதிரியான ஒரு தொந்தரவு, தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக மாஸ்க் அணிந்து கொள்வார்கள். மாஸ்க் அணிந்து கொள்வதனால என்ன நடக்கும், இது ஒரு சின்ன விஷயம் தான். மாஸ்க் போடுறது வந்து ஒரு சின்ன விஷயமா நமக்கு தெரியலாம், ஆனா அதுல மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இப்ப நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறோம், ஒரு ஆபீஸ்க்கு போறோம், தும்முற உடனே நம்மளுடைய காத்துல வந்து நம்மளுடைய இதெல்லாம் பரவி உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற பணியாளர்களுக்கும் வந்து இந்த தொற்று வந்து ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை தான் வந்து இந்த ஜப்பானியர்கள் தனி மனிதர்கள் வந்து தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படின்னு கேளுங்க, இப்போ இவங்க அணிவதன் மூலம் அவங்க வந்து மற்றவங்களுக்கு பரவடாம ஆக்கிட்டாங்க. இதனால வந்து அது ஒரு பெரிய சர்வே வந்து கொடுத்திருக்காங்க, பெரிய ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இதன் மூலம் வந்து தேவையில்லாம யாருமே வந்து விடுப்பெடுக்க முடியாத மாதிரி ஆயிருது. இப்ப மற்றவங்களுக்கு பரவனா வந்து உடனே இவங்க விடுப்பெடுக்கணும், அதுக்கு அடுத்த நாள் அவர்கள் விடுப்பெடுக்கணும். சோ இந்த மாதிரி ஆகும்போது பல பணிகள் வந்து பாதிக்கப்படும் என்பதை வந்து அந்த சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜப்பானியர்கள் வந்து குறைத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த மாதிரி ஜப்பான்டம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஹிரோஷிமா நாகசாகி என்ற ஒரு இடத்தை வந்து எப்படி பாம் போட்டு அழிக்க பார்த்தாங்கன்னு தெரியும். 1968 69 எனக்கு சரியா ஞாபகம், 64 எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு இடத்தை எப்படி அவங்க மேம்படுத்தி கொண்டு வந்தாங்க, அது ஜப்பானியர்களாலதான் முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த சுத்தம் என்ற ஒரு விஷயம் வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த சுத்தத்தை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து இந்தியா மாதிரியான மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலம் வந்து உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். இந்த சுத்தம் ஒண்ணுதான் வந்து ஃபாரினர்ஸ் இங்க வந்து இந்தியாவுக்கு வர்றதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. அது வந்து எங்க இருந்து தொடங்கணும் அப்படிங்கறத ஜப்பானியர்கள் வந்து நமக்கு எல்லாம் வந்து எடுத்துக்காட்டா சொல்லி கொடுக்குறாங்க. தனி மனிதர்களிடம் தான் தொடங்க வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த தனி மனிதர்களுக்கு நம்ம போதிக்காம இந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு நிறுவனத்துக்கும் ஒட்டுமொத்த ஒரு பள்ளிக்குமான ஒரு செயலாக வந்து அதை கட்டமைச்சுக்கிட்டு போறதுதான் வந்து நம்மளுடைய சுத்தம் இல்லாமதுக்கு காரணமா இருக்குது. இப்போ நம்ம சமீபத்துல சென்னையில நம்ம பார்க்க முடிஞ்சது, ஒரு ஒரு கிடங்கு, அந்த மனித கழிவு கிடங்கு வந்து இப்போ மனிதனே அள்ளக்கூடிய ஒரு அவலத்தை வந்து நிறைய மனிதர்கள் வந்து இன்றளவுமே வந்து ஒரு தமிழ் தேசியத்தை பத்தி பேசுபவர்களோ இல்ல மற்றவர்களோ வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த மனிதனுக்கான கழிவுகளை மனிதனே அள்ள வேண்டுமா, ஒரு மிஷின் இது இவ்வளவு காலம் ஆச்சு இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு. அப்படியா நம்ம எல்லாம் இவ்வளவு விழிப்புணர்வு செஞ்சும் வந்து இப்ப சமீபத்துல ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தொழிலாளர் வந்து கிட்டத்தட்ட 25 வயசான ஒரு பையன் தான், தொழிலாளர்னு என்னத்த சொல்றது, ஒரு பையன் தான், தன் தம்பியை காப்பாத்த போன பையன் அந்த கிடங்குல விஷவாயு அந்த எடுக்க போன இடத்துல அந்த பையன் தம்பி நிக்கிறாரு, அவன் மயங்கி விழுந்துட்டான, அவனை தூக்கிட்டு இவன் வர பார்த்தா இந்த பையனும் விழுந்து அவன் இறந்தே போயிட்டாங்க. சோ இந்த மாதிரியான இறப்புகள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த ஜப்பான் மாதிரியான நகரங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு தனி மனிதனே வந்து அந்த ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்துறாங்க. இப்ப இந்த ஒரு பொதுவான ஒரு கம்பெனில எல்லாரும் பண்ணின ஒரு அசிங்கத்தை ஒரே ஒரு மனிதன் வந்து அதை வந்து தொடச்சி எடுத்துட்டு அவனுக்கு காசுங்கிற ஒரு பேர்ல அவனுக்கு பணம் கொடுத்துட்டா சரியா போச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயத்த வந்து இந்தியர்கள் வந்து அந்த மனநிலையை வந்து கட்டெடுத்து தான் வச்சிருக்கோம். நம்ம அதை வந்து மாற்றுவதற்காகத்தான் காந்திஜி காலத்துல இருந்தே அவர் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்மளால முடியாம இருக்கிறோம். அதை யார் வந்து முன்னிலைப்படுத்த போறாங்கிறது தான் நமக்கு புரியல. இப்ப நீங்க காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு சாப்பிட போவாராம். சாப்பிட போன உடனே காந்திஜியை ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்க வரவேற்று அந்த வீட்டுல பல பதார்த்தங்கள் கொடுப்பாங்களாம். கொடுத்ததை சாப்பிட்டு முடிச்ச உடனே மற்ற ஒரு தலைவர்களாக இருந்தா என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஓய்வு எடுக்க போறோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டில் கொடுத்துருவாங்க, ஓய்வு எடுத்துருவாங்க. ஆனா நம்ம காந்திஜி வந்து அப்படி ஓய்வு எடுக்கலைங்க. என்ன பண்ணாரு தெரியுமா, உடனே அந்த வீட்டினுடைய பின்கட்டுக்கு போயிட்டு புற வாசலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்வது கழிப்பறையை போய் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்க இருக்கவங்க எல்லாம் பதறிட்டாங்க, ஐயா என்னையா ஐயா நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், வேண்டாமே. இல்ல நான் வந்து உங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு சாப்பிட்டதுக்கான ஒரு கூலி, அதை என்ன சொல்வது, நான் ஏதாவது செய்யணுமே, செஞ்சாதானே எனக்கு தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கழிப்பறை சுத்தமா இருக்கிறதுல காந்திஜி எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்
அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியுது. சோ ஒரு தேசப்பிதா வந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு இதை வந்து இந்திய திருநாட்டுல யாருமே இன்னும் முன்னெடுக்கல. தேச தலைவர்கள்னு நம்ம இப்ப போற்றி கொண்டு இருக்கிற சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பேர் லெவல தான் வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு போறாங்க. எதுவுமே வந்து இந்த தலைமுறைக்கு புரியும்படியான ஒரு விஷயமாக அமையவில்லை. ஸ்வச் பாரத் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அது ஜப்பானிய ஒரு கடைபிடிச்சு நம்ம பண்ணக்கூடியதான். ஆனா அது இம்ப்ளிபிகேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து 0 லெவல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஜப்பானியர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள நிறைய பாடங்கள் இருக்குது. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு இணைவில். நன்றி.